சித்தம் செய்திடுவேன், என்றன் சித்தம் ஒளித்திடுவேன். இந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, என்றுமே உமக்கே நான், என்றுமே உமக்கே நான். உன்றனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே, என்றுமே உமக்கே நான், என்றுமே உமக்கே நான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை. தியானத்தின் தலைப்பு: தேவனுடையது தேவனுக்குரியதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 6. நம் ஒவ்வொருவரிலும் கர்த்தர் தனித்துவமான நோக்கம் கொண்டிருக்கிறார் என்பது வேத சத்தியம். அந்த நோக்கம் தேவனுக்குரியதே தவிர நமது சுயத்திற்குரியது அல்ல. தேவன் நம்மில் தாம் கொண்டுள்ள திட்டத்தின்படி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான திறமைகளை தந்திருக்கிறார். அது மிக சிறந்ததோ சாதாரணமானதோ அல்லது மறைக்கப்பட்டு செயற்பட வேண்டியதோ எதுவாக இருந்தாலும் தேவன் தந்தது தேவனுக்கு உரியதே. ஏனெனில் நாம் அல்ல, அவரே தமக்காக நம்மை தெரிந்து கொண்டவர். நம்மிடமுள்ள திறமை என்ன? அதை எங்கே உபயோகிப்பேன்? பேர் புகழ் எப்படி சம்பாதிப்பேன்? இவ்வாறு சிந்தித்து நாம் நமக்காக வாழ முடியாது. நாம் நிறுத்தப்பட்டுள்ள இடத்திலே தேவன் தந்ததை தேவனுக்கே அர்ப்பணித்து என்ன வந்தாலும் அவருக்கே சாட்சியாக வாழுகிறோமா என்றே ஒரு கர்த்தருடைய பிள்ளை சிந்தித்து செயல்பட வேண்டும். அது 10 லட்சம் மக்கள் முன்னிலையாகவும் இருக்கலாம், அல்லது 10 பேரும் காண முடியாத ஒரு மறைவான இடமாகவும் இருக்கலாம். எங்கே தேவன் என்னை அனுப்பினாலும் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு செலுத்தி நேர்மையுள்ள இதயத்தோடு தேவனை சேவிப்போமேயாகில் அதுவே நம் வாழ்வில் அடையக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ள அத்தனை தகுதியும் தானியேலிடம் இருந்திருக்கிறது. இல்லையானால் பிரதானிகளின் தலைவன் தானியேலை தெரிந்தெடுத்திருக்க முடியாது. அந்நிய தேசத்தில் சேவை செய்ய மாட்டேன் என்று தானியேல் முரண்டு பிடிக்கவில்லை. இதுதான் தேவ சித்தம் என்றால் அதற்கு தன்னை அர்ப்பணிக்க தானியேல் தயாராக இருந்தார். ஆனால் இன்று நம்மில் யாராவது இந்த தகுதியில் ஒன்றுமே என்னிடம் இல்லை என்று மனதில் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கலாம். நான் திக்குவாயன், பார்ப்பதற்கு சிறியவன், நான் கருப்பு, படிக்கவில்லை, உன்னாலே எதுவும் இயலாது என்று என் சிறு வயதிலிருந்து எல்லோரும் சொல்லி சொல்லி அந்த எண்ணத்தினால் என் மூளையும் குன்றி போயிருந்தது. ஆனால் இன்று கர்த்தரை அறியாத மக்கள் மத்தியில் என்னையும் கர்த்தர் ஒரு மிஷனரியாக அனுப்பியிருக்கிறார் என்று சின்ன உருவமானாலும் கம்பீரமாக சொன்னான் ஒரு வாலிப தம்பி. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை என் நிலையில் எத்திறமைகளுடன் வைத்திருக்கிறாரோ அப்படியே அவரிடம் நம்மை அர்ப்பணித்து விடுவோமாக. அவர் நமது வாழ்வினூடாக தமது மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வார். நாம் அவருடையவர்கள், அவருக்கே சொந்தமானவர்கள். நாம் ஜெயம் பெற்றவர்களாக வாழ இது ஒன்றே போதும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை இன்றே அகற்றி நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் ஜெயம் பெற்றவனாக வாழ எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.